உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸை எந்த ஒரு அட்ரஸ் ப்ரூஃபும் இல்லாமல் ஆன்லைன் மூலமாக எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் தேவைப்படும். அந்த அட்ரஸ் ப்ரூஃபை யூஸ் பண்ணி ஆதார் கார்டில் அட்ரஸை சேஞ்ச் பண்ண முடியும். இருந்தாலும் அட்ரஸ் ப்ரூஃப் இல்லை அப்படின்னா கூட ஆதார் கார்டில் அட்ரஸை சேஞ்ச் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னா ஹெட் ஆஃப் ஃபேமிலியை பேஸ் பண்ணி அட்ரஸை சேஞ்ச் பண்ண முடியும். ஹெட் ஆஃப் ஃபேமிலி அப்படின்றது குடும்பத் தலைவர். அதாவது ஒரு குடும்பத்தில் 18 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே குடும்பத் தலைவராக கருதப்படுவாங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்பத் தலைவர்கள், அதாவது உங்கள் ஃபேமிலியில் 18 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராவது ஒருத்தரோட ஆதார் கார்டை யூஸ் பண்ணி அவங்களோட ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதே அட்ரஸை உங்கள் ஆதார் கார்டுக்கு மாற்றிக்க முடியும். இதுக்காக நீங்கள் எந்த அட்ரஸ் ப்ரூஃபும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் யாரோட ஆதார் கார்டை யூஸ் பண்ணி உங்களோட ஆதார் கார்டில் அட்ரஸை சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபேமிலி மெம்பருக்கும் உங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை ப்ரூஃப் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணணும். அதாவது நீங்கள் யாரோட ஆதார் கார்டை யூஸ் பண்ணி அட்ரஸை சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அவங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணுற மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணணும். இந்த ஹெட் ஆஃப் ஃபேமிலி மெத்தட் மூலமாக அட்ரஸை சேஞ்ச் பண்ணுறது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இப்போ புதுசாக மேரேஜ் ஆகி வர்ற பெண்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க மேரேஜ் ஆகி கணவன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அட்ரஸை சேஞ்ச் பண்ண அவங்க கிட்ட எந்த ப்ரூஃபும் இருக்காது. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மெத்தட் மூலமாக அவங்களோட கணவன் ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸை மனைவியோட ஆதார் கார்டுக்கு மாற்றிக்க முடியும். இப்போ அட்ரஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் myAadhar.uidi.gov.in அப்படின்ற வெப்சைட்டை டைப் பண்ணி என்டர் பண்ணுங்க. அல்லது அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆதாரோட லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் லாகினை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல அப்ளிகண்ட்டோட ஆதார் நம்பரை டைப் பண்ணுங்க. அதாவது யாரோட ஆதார் கார்டில் அட்ரஸை சேஞ்ச் பண்ண போறீங்களோ அவங்களோட ஆதார் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு அது கீழே கேப்ஸா இருக்கும். அந்த கேப்ஸாவை ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணிட்டு லாகின் வித் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்க ஆதார் கார்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆதாரோட டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் அப்டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். இப்போ ஹெட் ஆஃப் ஃபேமிலியை பேஸ் பண்ணி தான் அட்ரஸை சேஞ்ச் பண்ண போகிறோம். அதனால ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஹெட் ஆஃப் ஃபேமிலி அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜில் நீங்கள் ஹெட் ஆஃப் ஃபேமிலி மெத்தடில் அட்ரஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்துருப்பாங்க. இதை படித்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட கரண்ட் அட்ரஸ் இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி ஹெட்டோட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணணும். அதாவது நீங்கள் யாரோட ஆதார் கார்டை யூஸ் பண்ணி அட்ரஸை சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபேமிலி மெம்பரோட ஆதார் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி மெம்பரோட ஆதார் கார்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த இடத்துல ஃபில் ஆகிடும். அந்த மொபைல் நம்பரோட கடைசி 4 நம்பர் தான் உங்களுக்கு தெரியும். அடுத்து அந்த ஃபேமிலி மெம்பர் உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் வேணுமோ அந்த ரிலேஷன்ஷிப்பை சூஸ் பண்ணுங்க. சப்போஸ் அந்த ஃபேமிலி மெம்பர் உங்கள் ஹஸ்பண்டாக இருந்தார் அப்படின்னா ஸ்பௌஸ் அப்படின்றத சூஸ் பண்ணுங்க. அடுத்து இதை கிளிக் பண்ணி டாக்குமெண்ட்டை சூஸ் பண்ணணும். அதாவது உங்களுக்கும் ஃபேமிலி மெம்பருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை ப்ரூஃப் பண்ண எந்த டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ண போறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை சூஸ் பண்ணுங்க. சப்போஸ் நீங்கள் இப்போ தான் மேரேஜ் பண்ணிட்டு அட்ரஸை சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னா மேரேஜ் சர்டிஃபிகேட்டை சூஸ் பண்ணுங்க. உங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட்டை மட்டும் அப்லோட் பண்ணால் போதும். சப்போஸ் உங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ இல்லை அப்படின்னா அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் கூட அப்ளிகண்ட்டோட ஐடி ப்ரூஃபை அட்டாச் பண்ணணும். அதாவது உங்களோட ஐடி ப்ரூஃபை அட்டாச் பண்ணணும். நீங்கள் டாக்குமெண்ட் டைப்பை சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுங்க. நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட் பிஎன்ஜி, ஜேபிஇஜி மற்றும் பிடிஎஃப் இந்த ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் இருக்கணும். டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதுக்காக நீங்கள் 50 ரூபாய் பே பண்ண வேண்டியது இருக்கும். இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பேமெண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணலாம்.
நான் ரெண்டாவது ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கான பல்வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணலாம். இதில் நான் யூபிஐ அப்படின்றத சூஸ் பண்ணுறேன். அடுத்து ஃபோன்பே அப்படின்றத சூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல என்னோட ஃபோன்பே யூபிஐ ஐடியை டைப் பண்ணிட்டு வெரிஃபை அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். அடுத்து ப்ரொசீட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இப்போ என்னோட ஃபோன்பேக்கு வந்து பேமெண்ட்டை பே பண்ணுறதுக்கான ஒரு ரிக்வஸ்ட் வரும். அதை அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் வந்து சென்ட் ஆகிடும். நீங்கள் பேமெண்ட்டை பே பண்ணதுக்கப்புறம் அக்னாலஜ்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதார் நம்பர், எஸ்ஆர்என் நம்பர் போன்ற டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் எஸ்ஆர்என் நம்பரை காப்பி பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இப்போ உங்கள் ஃபேமிலி மெம்பரோட ஆதார் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் போயிருக்கும். இப்போ அவரோட ஆதார் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி அதில் இந்த காப்பி பண்ண எஸ்ஆர்என் நம்பரை பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணணும். இப்போ எப்படி அக்செப்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் மறுபடியும் ஆதாரோட லாகின் பேஜை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபேமிலி மெம்பரோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணுங்க. அதாவது நீங்கள் யாரோட ஆதார் கார்டை யூஸ் பண்ணி அட்ரஸை சேஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த ஃபேமிலி மெம்பரோட ஆதார் நம்பரை டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு அது கீழே கேப்ஸா இருக்கும். அந்த கேப்ஸாவை ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணிட்டு லாகின் வித் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ அந்த ஃபேமிலி மெம்பரோட ஆதார் கார்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா மை ஹெட் ஆஃப் ஃபேமிலி ரிக்வெஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஏற்கனவே காப்பி பண்ண அந்த எஸ்ஆர்என் நம்பரை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு அக்செப்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரியான மெசேஜ் வரும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஹெட் ஆஃப் ஃபேமிலியா உங்களோட அட்ரஸை ஷேர் பண்ணுறதுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க. இப்போ அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ரிக்வெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து அதோட ஸ்டேட்டஸை எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஸ்டேட்டஸை செக் பண்ணுறதுக்கு ஆதார் அக்கௌண்ட்டை லாகின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஆதாரோட லாகின் பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அது கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து செக் என்ரோல்மெண்ட் அண்ட் அப்டேட் ஸ்டேட்டஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே எஸ்ஆர்என் அப்படின்றத சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல எஸ்ஆர்என் நம்பரை பேஸ்ட் பண்ணுங்க. இந்த எஸ்ஆர்என் நம்பர் வந்து நீங்கள் ஏற்கனவே டவுன்லோட் பண்ண அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பில் இருக்கும். அதில் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு அது கீழே கேப்ஸாவை ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணிட்டு சப்மிட்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்கள் ஸ்டேட்டஸை பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸை எந்த ஒரு அட்ரஸ் ப்ரூஃபும் இல்லாமல் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.